சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் இருக்கிற 122 இலங்கை அகதிகள் முகாமில் ஏறக்குறைய 1 லட்சம் இலங்கை அகதிகள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு முழு தலைமுறையை இன்னைக்கு ஒரு 20 to 25 வயதாகிற ஒரு இளைஞன் உருவாகி இருக்கிற அளவுக்கு இந்தியாவிலேயே பிறந்து தமிழகத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு புதிய தலைமுறை, அகதிகளிலேயே ஒரு புதிய தலைமுறை தற்போது உருவாகி இருக்கிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டினுடைய அத்தனை தலைப்புச் செய்திகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற விஷயம், ஈழ அகதிகள் தற்போது படகுகள் வழியாக சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு நோக்கி பயணமாகிறார்கள். அங்கு தஞ்சம் அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பல்வேறு விபத்துக்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 100கணக்கானோர் அப்படிங்கிற தகவல் ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிற ஈழ அகதிகள் ஆஸ்திரேலியா நோக்கி படையெடுப்பதற்கான காரணம் என்ன? தொடர் இந்த நிகழ்வுகளில் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதற்கான பின்னணி என்ன என்பது குறித்து இன்றைய விவாத மேடையில் பேச இருக்கிறோம். தொடர்ந்து ஈழ அகதிகள் ஆஸ்திரேலியா நோக்கி பயணிப்பதற்கான காரணமும் பின்னணியும் இன்றைய விவாத மேடையின் கருப்பொருள். விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? இந்த தலைப்பு குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக லயோலா கல்லூரியினுடைய பேராசிரியர் துறை தலைவர் கிளாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். திரைப்பட இயக்குனரும் ஈழ ஆர்வலருமான புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். ஈழ அகதிகள் முகாமினுடைய சிறப்பு முகாமிலிருந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு தற்போது முகாமிற்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழ நண்பர் செந்தூரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் செந்தூரன் சார். வணக்கம். இதே போல சமூக ஆர்வலர் VKT பாலன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் பாலன் சார். வணக்கம் ஐயா. தற்போது வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழ பிரதிநிதி ஒருவராக திருச்சியிலிருந்து மாத்தளை சோமு அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சோமு சார். செந்தூரன் சார், உங்ககிட்ட இருந்து நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த அகதிகள் முகாமில்? எதற்காக மக்கள் இந்தியாவை விட்டு தமிழகத்தை விட்டு மற்ற நாடுகளுக்கு போறது, குறிப்பாக ஆஸ்திரேலியா நோக்கின இந்த கடல் பயணம் எதற்காக? ஐயா, இன்றைக்கு உள்நாட்டு குடியுத்தத்தால் தமது சொந்த மண்ணில் வாழ முடியாமல் புலம்பெயர்ந்து பல நாடுகளில் ஈழ அகதிகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நாடுகளில் எல்லாம் இருந்து இலங்கை அல்லது இந்தியா, இந்த 2 நாடுகளை தவிர இந்த மற்றைய நாடுகளில் இருந்து இதுபோன்று சட்டத்துக்கு புறம்பாக தப்பி மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக கனடாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கோ லண்டனிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கோ ஈழத்தமிழர்கள் செல்கின்றார்கள் என்று நாம் அறிவதில்லை. ஆனால் இலங்கையிலிருந்தும் இந்திய தமிழ்நாட்டிலிருந்தும் மட்டுமே இப்படியாக உயிரை துச்சமாக மதித்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படகு மூலமாக செல்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், இலங்கையில் என்ன நடக்கின்றது, தமிழ்நாட்டில் என்ன நடக்கின்றது? இலங்கையிலிருந்து ஏன் செல்கின்றார்கள்? இலங்கையிலிருந்து இந்த இலங்கை அரசின் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் செல்கின்றார்கள். அதற்கு ஈடாக இந்திய உளவு பிரிவின், குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னாக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாக கேரளாவிலிருந்து 150க்கும் மேற்பட்ட அகதிகள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்டார்கள். அப்பொழுது ஒரு அகதியிடம் ஒரு ஊடகத்துறையினர் கேட்கும் பொழுது, எதற்காக இதுபோன்று உயிரையும் துச்சமாக மதித்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல முற்படுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஒரு சகோதரி துணிச்சலாக கூறினார், தமிழ்நாட்டில் உள்ள உளவு பிரிவினரின் கெடுபிடியும் அவர்களின் சித்திரவதையும் தாங்க முடியாமல் தான் செல்கின்றோம் என்று. ஆகையால் சித்திரவதையும் கெடுபிடிகளும் தாங்க முடியாமல் உயிரையும் துச்சமாக மதித்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இவர்கள் செல்கின்றார்களே, ஆனால் எந்தளவு அவர்கள் சித்திரவதைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய விடயம். என்னை பொறுத்தவரையில் உளவு பிரிவினரின் கெடுபிடி தாங்க முடியாமல் தான் இந்த போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு உயிரையும் துச்சமாக மதித்து தொடர்ந்து பேசலாம். செந்தூரன், கிளாசன் சார், என்ன காரணம்? உண்மையிலேயே ஒரு நாட்டிலோட இன்னொரு நாட்டினுடைய மக்களை வரவேற்று உபசரிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வங்கதேசத்து அகதிகள், திபெத் அகதிகள்னு இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கிற அகதிகளின் எண்ணிக்கை பல்வேறு இனங்கள்ல இருந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து வர்றாங்க. ஆனால் அங்கெல்லாம் இந்த பிரச்சனையை பெரிய அளவில் வெடிக்கல. ஈழகதிகள் மட்டும் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாவதும் இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வதும் தொடர்கதையாய் கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன? இந்தியா என்பது, இந்திய நாட்டுடைய சட்டம் பார்த்திங்கன்னா
அகதிகளுக்கு என்று ஒரு சட்டம் கிடையாது. இந்தியா 1951க்கான அகதிகள் பிரகடனத்திலையும் கையெழுத்திடலை. ஆனால் இந்தியா எப்போவுமே எப்படி இருந்திருக்குன்னா அகதிகளை வரவேற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இன்றைக்கி தற்சமயம் கிட்டத்தட்ட 8 நாடுகளில் இருக்கக்கூடிய அகதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 2 நாட்டை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒன்று திபெத்தியர்கள், அடுத்தது இலங்கையை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் பங்களாதேஷை சார்ந்தவர்கள், மற்ற நாடுகளுக்காக இருக்கிறாங்க. இப்போ தற்சமயத்தில் வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இலங்கை தமிழ் அகதிகள் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்திய அரசு, மத்திய அரசு அதிகமாக செலவு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 27 திட்டங்களை வச்சு பராமரிக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட 83ல் இருந்து 3 தடவையாக அகதிகள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 3 பிரிவாக பிரிக்கலாம். குறிப்பாக 2007க்கு அப்புறம் 2009ன்னு சொல்லலாம், போர் முடிந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த அகதிகள் ஆஸ்திரேலியாவுக்கு படையெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 2011 துவக்கம் இப்போ வரை, அதாவது இன்னைக்கு வரை கிட்டத்தட்ட 27 முறை இந்த மாதிரி போனவங்க மாட்டியிருக்காங்க. மாட்டினது மட்டுமே 27 முறை மாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இது புதுசு கிடையாது, இந்தியாவுக்கு புதுசு கிடையாது, உலக நாடுகள் எல்லாத்துலேயும் நடக்கிறது தான் இது. புஷ் ஃபேக்டர்ஸ் அண்ட் புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஈர்ப்பு சக்தியும் தள்ளு சக்தியும் உந்து சக்தியும் இருக்குது. இவங்களை பொறுத்தவரையில் உந்து சக்தியோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நடக்கக்கூடிய செய்முறையானது, தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற வகையானது, இது எல்லாத்துலேயுமே ஒரு கிரிமினாலிட்டியை நம்ம பார்க்குறோம். வல்னரபிலிட்டி ஒரு பக்கமும் கிரிமினாலிட்டி ஒரு பக்கமும் ரெண்டையும் பார்க்கணும். எப்போவுமே ஒரு அகதி வந்து என்னைக்கு அந்த நாட்டில் வந்து நிலைமை சரியில்லையோ அன்றைக்கி தான் அவங்க போகிறதுக்கு முடிவெடுப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று, சட்டத்துக்கு விரோதமாக புறம்பாக இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வேறு ஏதான நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று, நீண்ட கால அகதி வாழ்க்கை. எந்த ஒரு நாட்டிலையுமே நீண்ட காலமாக ஒருத்தனுக்கு அகதி அப்படிங்கிற பட்டம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இலங்கைக்கு உடனடியாக திரும்ப செல்ல முடியாத ஒரு நிலை. 2வது. 3வது பார்த்திங்கன்னா இங்கே அகதிகள் பிரகடனம் என்ன சொல்லுதுன்னா 3 வகையான முக்கிய தீர்வுகளை முன்வைக்கிறாங்க. ஒரு அகதி அப்படிங்கிற பட்டத்தை ஒருத்தன் இழக்கணும்னா 3 வகையான தீர்வுகள். ஒன்று, வேறு ஒரு 3வது நாட்டுக்கு இவன் புகலிடம் தேடி போகணும், போய் அந்த நாட்டினுடைய பிரஜையாக குடியேறணும். 2வது, சொந்த நாட்டுக்கு திரும்ப போகணும். 3வது, தங்கியிருக்க நாட்டிலேயே பிரஜா உரிமை கிடைக்கும். இந்த 3மே இவர்களுக்கு சாத்தியம் இல்லை இப்பொழுது. இது 2009க்கு முன்னாடி சாத்தியங்கள் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் இவர்கள் பிரஜா உரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2வது, நாடு திரும்புவதற்கான சூழல் இப்போ இல்லை. ஏன்னா போர் இல்லையே தவிர அங்கே வந்து ஏற்கனவே 13வது சட்ட திருத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள், எலெக்ஷன் மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அங்கே வரவேற்கக்கூடிய நிலைமை வந்து உடனடியாக இல்லை. ஆனால் அங்கே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2009 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 பேர் திரும்ப போயிருக்கிறாங்க. அவர்களில் ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கே தவிர பெரும்பாலானோருக்கு பாதிப்புகள் இல்லை. இது UNHCR சொல்கிறாங்க. இந்த நிலைமை இப்படி இருக்கும்பொழுது இங்கேருந்து கள்ளத்தனமாவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாவோ எப்படி வேணால் நம்ம சொல்லலாம், கப்பல் ஏறி போகிறதுக்கான ஒரு கால்வாய், ஒரு வடிகால் திறக்கப்படுது. இந்த வடிகாலானது யாரால் எப்படி நடத்தப்படுது அப்படிங்கிறதுல நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்தியாவானது அகதி மக்களை ஒருபோதும் தள்ளுவது கிடையாது, வெளியே தள்ளுவது கிடையாது. அவர் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி நெட்வொர்க் இதனுடைய அதிகமான அழுத்தம் காரணமாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல பெரிய நியாயமாக இருக்கிறது தெரியல. ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக இருக்குதே தவிர பெரும்பாலான நேரங்களில் அப்படி கிடையாது. எப்போவுமே மக்கள் போகிறதுக்கான காரணம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக இப்போ மக்கள் ஏன் போகிறாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகள் போகிறாங்க. இது போனது வந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக தான் இது நடக்குது. இப்போ இந்த பெங்களூரில் பிடிப்பட்டவங்களும், கேரளாவில் பிடிப்பட்டவங்களும், காக்கிநாடாவில் பிடிப்பட்டவங்களும், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா RSD அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் டிட்டர்மினேஷன். அது ஐநா சபையால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு டிட்டர்மினேஷன் ப்ராசஸ். அது என்ன சொல்லுதுன்னா, யார் அதிகமாக விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களோ, யார் பாதிப்புறு சமூகத்தில் இருக்கிறாங்களோ, குறிப்பாக குழந்தைகள், பெண்கள்,
வயது வராதவர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் இவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டு போனீங்கன்னா உடனடியாக அந்த நாட்டில் வந்து புகலிடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட்டு போயிடுறாங்க. இதில் ஆஸ்திரேலியா சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்காம பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா சட்ட திருத்தம், புது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2012 இதுக்கு மேலே யார் வந்தாலும் அவருக்கு 3 அடிப்படையான விஷயம் கட்டாயமாக மறுக்கப்படும்னு சொல்கிறாங்க. முதலாவது, நீங்கள் இங்கே இருக்கும்பொழுது உங்களுக்கு கொடுப்பணம் கொடுக்கப்பட மாட்டாது. மிகவும் குறைந்த தொகையை $50 கொடுக்குறாங்க அங்கே போன உடனே. இரண்டாவது, 3 தீவுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். அது நௌரு, மானுஷ், கோக்கஸ் இந்த மாதிரியான தீவுகளுக்கு அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி அதான் நிலைமை. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா 2000 பேர் தான் கெப்பாசிட்டியே. ஆனால் இவங்க அனுப்பி வைக்கிறது 3500 400 அனுப்பி வைக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். இதில் மூணாவது என்ன பார்க்கணும்னா, உங்கள் குடும்பங்களோடு நீங்கள் இணைந்து இருக்க முடியாது. நான்காவது, ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயம், நேரடியாக உங்கள் நாட்டுக்கு நீங்கள் திரும்ப அனுப்பப்படுவீர்கள். உங்கள் நாட்டுக்கு, இந்தியாவுக்கு இல்லை. நீங்கள் இந்தியாவிலேருந்து படகேறி போனாலும் உங்கள் நாட்டுக்கு. இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இருந்தும் ஏன் இந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய விசச்சூழலில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா குறைந்தபட்சமாக அவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பணத்தை எப்படி புரட்டுறாங்க? தொடர்ந்து பேசலாம் சார். இந்த கேள்விக்கான பதில் நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக, புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் கிளாட்சன் நிறைய விரிவான தகவல்களை முன் வச்சிருக்கிறாரு. இந்த தகவல்களை நீங்கள் ஏதாவது மாறுபடுறீங்களா, எங்கேயாவது முரண்படுறீங்களா? அதாவது இதில் வந்து முக்கியமான குற்றவாளிகள் வந்து அரசாங்கம் மற்ற எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்டுறதை விட தமிழர்களுடைய பொதுவான மனநிலை, நம்முடைய சொந்தங்கள் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, சிரமப்பட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ வேதனைகளை தாங்கி வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த பரிவான நிலையை தமிழகம் எப்போதுமே எடுக்கவில்லை. இப்போ அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் பாருங்கள், நான் போய் ஒரு வீட்டை வாடகை கேட்டோம்னா 10,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதே வீட்டை ஒரு ஈழத்தமிழ் சொந்தம் போய் கேட்டால் 20,000 ரூபாய்க்கு மனமு வந்து கொடுப்பார்கள். ஆக தமிழர்களே கொஞ்சம் மாற்றாந்தாய் மனப்பாங்கோடு தான் இருக்கிறார்கள். அதே மாற்றாந்தாய் மனப்பாங்கு அரசாங்கத்துக்கும் இருக்குது. எப்படின்னா, அகதியை அதிதி மாதிரி நடத்தணும், அதிதினா விருந்தினர் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே மற்ற நாடுகளிலிருந்து வருகின்ற அகதிகளுக்கும் ஈழத்தமிழ் அகதிகளுக்கும் காட்டப்படும் பரிவிலேயே வேறுபாடு இருக்கிறது. மற்ற நாடுகளில் திபெத் அகதிகளெல்லாம் வசதியாக வாழும்போது ஏன் ஈழத்தமிழ் அகதிகள் மட்டும் இவ்வளோ கஷ்டத்தில் வாழணும்? ஒரு 2-3 முகாமில் சொல்கிறாங்க, 150 பேர் 200 பேர் இருக்கிற முகாமில் ஒரே ஒரு டாய்லெட் இருக்கிறது. காலையிலிருந்து சாயங்காலம் வரை அதை மாற்றி மாற்றி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. இப்படிலாம் வைத்திருந்தால் எப்படி இங்கே இருக்க முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். அவங்க இங்கேருந்து உயிரை கையில் பிடிச்சி எப்படியாவது போகணும்னு நினச்சா நம்ம கொடுக்குற இந்த புறத்தாக்கங்கள் அதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். பாலன் சார், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த மற்ற நாடுகளுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் அதிகமாக கடுமையாக இருக்குங்கிற காரணமா, இல்லை ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை காரணமாக அங்கே பயணம் அதிகமாகுதா? முதலாவதாக இந்த அகதிகளின் வருகை ஆரம்பித்தது 1983. அகதி என்று நாங்கள் குறிப்பிடுவது ஏதோ ஒரு பிச்சைக்காரர்களை போன்றும் எதற்குமே பயன்படாத மக்கள் போன்றும் எதுவுமே அற்றவர்கள் போன்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அகதியாக வருவதற்கு முன்னால் நல்ல பொருளாதாரத்தோடு, நல்ல சொத்து சுகத்தோடு, நல்ல கல்வி வளத்தோடு, நல்ல உத்தியோகத்தில், ஒரு குட்டி லண்டன் என்று சொல்வார்கள் இலங்கையை, அப்படி ஒரு தமிழகத்தில் வாழும் வாழ்க்கையை விட பன்மடங்கு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள். அந்த இனக்கலவரம் காரணமாகத்தான் அவர்கள் பொருளை இழந்து, உத்தியோகங்களை இழந்து, தன் சொந்த பாரம்பரிய நிலங்களை இழந்து இங்கே ஓடி வருகிறார்கள் என்றால், அந்த கரையிலிருந்து தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கப்பலில் தான் ஓடி வருகிறார்கள். அப்படித்தான் வந்தார்கள். 83 வரும்போது அவர்கள் கையில் எதுவுமே இல்லை. வந்தது உயிரையும் மானத்தையும் காப்பாற்ற வேண்டும் எனும் ஒரே நோக்கம்தான், வேறு எந்த நோக்கமும் இல்லை. பொருளாதாரம் எல்லாம் சிதைந்த நிலையில் வந்தார்கள். இங்கேயே வரும்போது, ராமேஸ்வரத்தை நோக்கி வரும்போது எத்தனையோ படகுகள் கவிழ்ந்து போனது, எத்தனையோ குழந்தைகள் இறந்து போனார்கள், எத்தனையோ தமிழ் மக்கள், எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் இறந்து போனார்கள். இங்கிருந்து வரும்போதே அங்கேயே சொல்வார்கள், ராமேஸ்வரத்தில்
83, 84, 85 காலகட்டங்களில் அங்கே பிடிபடும் மீன்களை அறுத்து பார்க்கும்போது அதில் பிஞ்சு குழந்தைகளின் கைவிரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, மனித உறுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது, மனித சடலங்கள் ஒதுங்கியது. இங்கேயே இந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு 36 நாட்டிக் மைலில் வரும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். சோகம் அந்த மக்களுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இங்கிருந்து அவர்கள் கனடாவுக்கு செல்வதற்கும் அமெரிக்கா செல்வதற்கும் லண்டனுக்கு செல்வதற்கும், லண்டனுக்கெல்லாம் அரைவல் விசா அந்த காலத்தில், டென்மார்க் அரைவல் விசா, அப்படி பல நாடுகளில் விசா இல்லாமே போக முடியும் வெறும் பாஸ்போர்ட்டோட. அந்த வசதி இருந்தது. அதை பயன்படுத்தி அவர்கள் அங்கே போய் அங்கே இறங்கி அவர்கள் அகதி அந்தஸ்தை பெற்று அங்கே வாழத் தொடங்கினார்கள். அது எப்படி அந்த நாடுகளில் இவர்களுக்கு அகதி அந்தஸ்து கிடைத்தது என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஏறக்குறைய 6000 கிலோமீட்டர் இந்த கடல் பயணத்தை சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு அல்லது குறைந்தபட்சமாக கிறிஸ்துமஸ் தீவுகளுக்கு, கிளிங் தீவுகளுக்கான 4000 கிலோமீட்டர் இந்த கடல் பயணத்தை எப்படியாக அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்தும், இதில் ஏற்பட போகிற உயிரிழப்புகள் குறித்தும் தெரிந்துதான் அந்த பயணம் தொடரப்படுகிறதா என்பது குறித்தும் கூடுதலாக பேசலாம். விவாத மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஈழ அகதிகள் ஆஸ்திரேலியா நோக்கி பயணிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பது குறித்து இன்றைய விவாத மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருச்சியிலிருந்து மாத்தளை சோமு அவர்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். சோமு சார், இப்போ இதற்கு முன்பாக பல நாடுகளுக்கும் ஈழ அகதிகள் புறப்பட்டு போய் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இல்ல குறைந்தபட்சமாக வாழ்கிற வசதிகளோடு இருக்கிறவர்களுக்கும் இப்போ இந்த மாதிரியான அகதிகள் முகாமிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்து நடுக்கடலில் மரணம் அடைகிறவர்களுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறதுல எங்க தவறு நடந்தது? இங்கு விவாத மேடையிலே பலர் கூறிய கருத்துக்களை நீங்கள் செவிமடுத்தீர்கள். ஆஸ்திரேலியா ஐநா சபையிலே அகதிகளை எடுத்துக்கொள்வதற்கான கையெழுத்திட்ட ஒரு நாடு. ஆஸ்திரேலிய வரலாற்றை பார்க்கிற போது பல இன மக்கள் அகதிகளாக அங்கே வந்திருக்கிறார்கள். வியட்நாம் யுத்தத்தின் போது வியட்நாம் மக்கள் படகிலே வந்து இறங்கினார்கள். அதற்கு பிறகு மத்திய கிழக்கு நாடிலே நடைபெற்ற யுத்தத்தினால் பலஸ்தீனியர்கள், அராபியர்கள் அகதிகளாக வந்தார்கள். சீனாவிலே இருக்கிற பொது உடைமை சித்தாந்தம் பிடிக்காமல் அங்கே தியானன்மென் ஸ்கொயரில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்திலே கலந்து கொண்ட மாணவர்கள் அந்த நாட்டிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களும் அகதிகளாக அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். 83ஆம் ஆண்டு நடந்த கலவரத்திலே இலங்கையிலிருந்து அகதிகள் அங்கே வந்தார்கள். நானும் ஒரு அகதியாக அந்த நாட்டுக்கு சென்றேன். இன்றைக்கு நான் அந்த நாட்டிலே தான் இருக்கின்றேன். தற்போது தமிழகத்திலிருந்து இந்த அகதிகள் தொலை தூர பயணத்தோடு அங்கு வருகிறார்கள் என்றால் அதற்கான காரணங்களை இங்கே விளக்கினார்கள். பொதுவாக அகதிகள் ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் அகதிகளாக வாழ்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்வு நிலை மறுக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கப்பட்ட பிறகு அவர்கள் தங்கள் எதிர்கால சந்ததியாவது தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் இந்த காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி படகிலே வந்து இறங்குவது ஆஸ்திரேலியா நாட்டிலே அரசியலிலே பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. ஆளும் தொழிலாளர் கட்சி முதலில் இவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்த போது எதிர்கட்சி லிபரல் பார்ட்டி இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து படகிலே வருபவர்களுடைய தொகையை குறைக்க வேண்டும், படகு இங்கு வரவிடக்கூடாது என்ற கோஷத்தை முன்வைத்து அங்கே பெரிய பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். வெகு விரைவிலே தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலிலே இந்த படகு பிரச்சனை தான் பிரதானமாக அங்கே இருக்கிறது. முன்னர் இப்படி அகதியாக வந்தவர்களுக்கு தாராளமான சலுகைகளை வழங்கிய ஆஸ்திரேலிய அரசாங்கம் இப்பொழுது அங்கே ஏற்பட்டிருக்கிற அரசியல் பிரச்சனை காரணமாகவும் நிறைய படகுகள் தினந்தோறும் வந்து சேருவதாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மிக கெடுபிடியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. உதாரணமாக கணவன் அந்த நாட்டிற்குள் வந்தால் அவர் எக்காலத்திலும் தன்னுடைய மனைவியை அந்த நாட்டிலேயே திரும்ப அழைக்க முடியாத ஒரு சட்டம் அங்கே இருக்கிறது. எனவே அவர்களுக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சிலரை தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியிலே அழைத்து சென்று அங்குள்ள தமிழர் சமூகங்களிடையே இவர்களை தங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியிலே இருக்கிறது. வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு ஒர்க் பெர்மிட்
எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கள் நடமாட முடியும். அது கூட இப்பொழுது கடவு சீட்டை வாங்கி அவர்களுடைய தஸ்தாவேஜுகளை வாங்கி வைத்துக் கொண்டு சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு காரணம் நீங்க சொல்ற தகவல் அடிப்படையில பார்க்கிற போது உயிரை பணயம் வைத்து ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் போவது என்பது அங்கு போய் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற தோற்றம் தான் அங்க இயல்பா இருக்கு. சரியா? ஆமா, இப்போதைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கம் தமிழிலும் மற்ற மொழிகளிலும் பிரச்சாரங்களை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையும் மீறி அந்த மக்கள் படகுகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படகு பயணம் என்பது சாதாரண பயணம் அல்ல. 40 நாட்கள் படகிலே இருக்க வேண்டும். ஒரு நேர உணவு தான் ஒரு நாளைக்கு. 40 நாளைக்கு அவர்கள் குளிக்க முடியாது. இடையிலே யாராவது படகிலே செத்து விட்டால் அவர்களை கடலிலே போட்டு செல்கிற ஒரு நிலையும் அங்கே இருக்கிறது. நிறைய படகுகள் கவிழ்ந்திருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் பொருளாதார நோக்கத்துக்காக வரும் அகதிகள் அல்ல. இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றி இருப்பதனால் அவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அங்கு வந்த பிறகு அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது மிகப்பெரிய சிக்கலான ஒரு நிலை. இப்போதைய அரசாங்கம் இந்த தேர்தலிலே, செப்டம்பரிலே நடக்கிற தேர்தலிலே தோல்வி அடையுமானால் வரப்போகிற அரசாங்கம் நிச்சயமாக படகை அந்த நாட்டு எல்லைக்குள் அனுமதிக்குமா என்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். பாலன் சார், இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்த மாதிரி இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா திட்டவட்டமாக அது ஏற்க போவதில்லைங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக ப்ரொஃபசர் கிளாசனும் சொன்னாங்க, மாத்தாலேசும் அங்கிருந்து வந்தவருமே சொல்றாரு. ஆனால் இங்க இருப்பவர்களுக்கு வேற ஆப்ஷன் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இங்கிருந்து தமிழர்கள் அகதிகளாக செல்வதற்கு முக்கிய காரணம், அகதிகளாக எடுக்கக்கூடிய 14 நாடுகளில் என்ன வசதி கிடைக்கிறதோ அந்த வசதி இந்தியாவில் இல்லை. தொப்புள் கொடி என்று சொல்கிறோம், இங்கே இல்லை. மற்ற 14 நாடுகளிலும் போனவுடன் அவர்களுக்கு பணம், வீடு, வேலைவாய்ப்பு, 6 மாதத்தில் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே குழந்தை பிறந்தால் சிட்டிசன் உடனே கொடுப்பார்கள். இவர்களுக்கும் தொழில் செய்யலாம், சிட்டிசன் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே அந்த மக்களின் அந்தஸ்துக்கு அவர்கள் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த 1953 ஜெனீவா ஒப்பந்தத்துக்கு உட்பட்ட 14 நாடுகளில் இருக்கிறது. அந்த வாய்ப்பு பக்கத்தே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்கள், தமிழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள், அவர்களை இங்கே குடியுரிமை கொடுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. என்றோ கொடுத்திருக்க வேண்டும். 30 வருட காலமாக ஒரு குடியுரிமையற்ற மக்களாக இந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கு கூட குடியுரிமை இல்லை. ஆனால் இங்கிருந்து ஒரு அகதி அமெரிக்காவுக்கு சென்றால் அங்கே குழந்தை பிறந்தால் உடனே சிட்டிசன் கொடுக்கிறார்கள். ஆங்கிலேயரின் மனம். எங்களுக்கு என்ன நடக்கிறது? இங்கே பிறந்த குழந்தை அகதியாக வந்த குழந்தை என்னும் காரணத்தினால் அவன் அகதியாகவே இருக்கிறான். குடியுரிமை என்பது அடிப்படை உரிமை. எந்த மனிதன் எங்கே பிறக்கிறானோ அவனுக்கு அந்த குடியுரிமையை வழங்க வேண்டும் என்பது அடிப்படை உரிமை. அந்த சிந்தனைக்கு இப்பொழுது பாரதம் கொஞ்சம் திரும்பி இருக்கிறது. தமிழகத்திலும் அதற்கான குரல்கள் எழும்பி இருக்கிறது. ஆகவே என்னை போன்றவர்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 2.5 லட்சம் பேருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டால், இவர் நண்பர் சொன்னது போன்று, செந்தூரன் சொன்னது போன்று உளவு பிரிவின் பயமுறுத்தல்கள், போலீஸ்காரின் பயமுறுத்தல்கள், அதற்கு இடமே இல்லை. பாலாஜி தொடர்ந்து பேசலாம். செந்தூரன், இப்போ இந்த கேள்விக்கு ஒரு அத்தியாவசியமான காரணம் இருக்கிறது. 2009க்கு முன்பாக ஒருவேளை உளவு பிரிவினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அதீதமாக கவனத்திற்கு உள்ளானதாக கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 2009க்கு பிறகு தொடர்ந்து ஈழ அகதிகளை நீங்க சொல்ற மாதிரியான சில செயல்பாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? 2009க்கு முதலாக அவர்கள் அதிகப்படியான நெருக்கடி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக பல காரணங்கள் உள்ளன. இப்போது கேட்பாரற்ற நிலை. ஈழ அகதிகளை பொறுத்தவரை என்னமும் செய்யலாம், அடித்தாலும் பிடிச்சாலும் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. என்னுடைய கேள்வி, அதுக்கான அஜெண்டா என்ன, அவங்க அப்ஜெக்டிவ் என்ன, செய்வதற்கான குறிக்கோள் என்னன்னு கேட்கிறேன். சுயலாபத்துக்காக செய்கின்றார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். வேற எந்த அரசியல் லாபத்துக்காக ஈழத்தமிழர்கள் பகடக்காயா பயன்படுத்தப்படுறாங்க. இல்ல, நீங்க எதை லாபம்னு வரையறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான்.
அதாவது இன்றைக்கு சொல்ல போனா செந்தூரன் நான் வந்து செந்தூரன் நான் திறந்த கேள்வியை நேரடியாக கேட்கிறேன். இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இலங்கையிலிருந்து ஒருவேளை வரக்கூடும் என்பதற்காகவும் அதை கண்காணிப்பதற்காகவும் இலங்கை தமிழர்கள் இருக்கிற ஈழத்தமிழர் இருக்கிற அகதிகள் முகாமில் அதிகப்படியான நோட்டலும் அதிகப்படியான கண்காணிப்பும் இருப்பதும் அதிகப்படியான விசாரணைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்தது. ஆனா 2009க்கு பிறகு நிலைமைகளும் காட்சிகளும் மாறி போயிருக்கிற சூழலில் இப்போதும் கூட நீங்கள் சொல்கிற இந்த அழுத்தங்களையும் சக்திகளையும் மக்கள் மீது திணிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். என்ன ரீசன்? 2009க்கு பிறகு நிலைமைகள் மாறி இருக்கிறது என்று நீங்களே சொல்றீங்க. அப்ப 2009க்கு பிறகும் அதுக்கு முன்னதாக உள்ள மாதிரியான கெடுபிடிகள் பாதுகாப்பு அந்த ஒடுக்குமுறை இப்ப இருக்கிறதுக்கான காரணம் என்ன? 2009 நிலைமைகள் மாறி இருக்கிறது என்றால் அதற்கான அங்கு உள்ள ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களாக ஒரு ஊரில் ஒடுக்குப்புறமாக வாழ வைக்கப்பட்டிருக்கிற அந்த மக்கள் அவர்களை திறந்து விட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்போ இன்னமும் அதுக்கு ஒடுக்கப்பட்ட அந்த மூலையில் வர ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வர வச்சு அதில் உறவு பிரிவு விடிய காலைல 6 மணிக்கு வெளியில் போனால் அன்றைக்கு 6 மணிக்கு வெளியில் உள்ளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறை கைதிகளை போல தானே பார்க்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து சார். இப்போ இந்த 2009க்கு பிறகு இலங்கையில் போர் முடிந்த பிறகும் கூட ஈழ அகதிகளை இப்படி நடத்துவதற்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும் அவர் சொல்வது அடிப்படையில்? அதாவது இது ஒரு மர்மமான கேள்வி. என்னென்னா அங்கிருந்து வர்ற ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய சொத்துக்களை இழந்து உடைமைகளை இழந்து மனைவி மக்களை இழந்து பெற்றோரை இழந்து நிர்கதியாக இங்கே வருகிறார்கள். நம்ம அவங்களை அரவணைச்சிருக்கணும். ஆனால் நாம் அவர்களை சந்தேக கண்ணுடைய நாம் என்று சொல்வது அரசாங்கத்தை சொல்கிறேன். அங்கிருந்து வர்ற ஒவ்வொருவரையும் இவர்கள் போராளிகளாகவே பார்க்கிறார்கள். என்னன்னா இதை வச்சு முத்துலிங்கம் கனடாவில் இருக்கிற ஈழத்தைச் சேர்ந்த நல்ல எழுத்தாளர் அவர் ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த கதையில் அவர் சொல்லியிருந்தார், அங்கிருந்து வர்ற ஒரு அகதியை விசாரிக்கும் போது அவனை பரிசோதிக்கும் போது அவன் உடலிலே ஒரு காயம் இருக்கும். உடனேயே நீ புலியா என்று கேட்பார்கள், நீ விடுதலை புலியா என்று. அங்கிருந்து வர்ற யார் மேல் காயம் இல்லாமல் இருக்கும்? அங்கே இருந்து வருகிற ஒவ்வொரு தமிழன் மீதும் குண்டுப்பட்ட காயம் இருக்கும். ஆக அத்தனை பேரையும் சந்தேக கண்ணுடைய பார்ப்பது இருக்கிறது. அந்த சந்தேக பார்வைதான் இன்று வரை அவர்களை இப்படி நிர்கதியாக நிற்க வைக்கிறது. நாம் அவர்களுக்காக பரிந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. விடுதலை புலிகள் மீது இருக்கும் தடையை நீடிக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு முகாம் என்கிற பெயரில் அப்பாவிகளை உள்ளே அடைக்க வைக்கிறது. இதுதான் உண்மை. புகழேந்தி தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே இந்தியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி 8 வகையிலான அகதிகள் இங்கே இருக்கிறாங்க. கொல்லைகால் திபெத் அகதிகள் முகாமுக்கு போய் பார்க்கிற போது அது ஒரு அகதிகள் முகாம் தானாங்கிற ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு முகாம். ஏன் ஈழ அகதிகள் முகாம் இன்னமுமாக இப்படிப்பட்ட ஒரு புறச்சூழ்நிலைகளில் இப்போ ஒரு 30 ஆண்டுகளாக இங்கே வாழ்றாங்கன்னா ஒரு ஜென்ரேஷனில் ஒரு பையன் பிறந்துட்டாங்க. அந்த பையனும் நீங்கள் சொல்கிற அமைப்புகளை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சந்தேக கண்ணை 30 ஆண்டுகளாக நீடித்து வருவது எந்த வகையில் நியாயம்? மற்ற அகதிகளைப் போல சுயமாக சம்பாதிச்சு படிச்சு முடிச்சு பிஜி படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு போவதற்கான வாய்ப்பு கூட கிடைக்காத அளவுக்கு இறுக்கி வைப்பதற்கான காரணம் என்ன? இப்போ நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குது. திபெத்திய அகதிகளை நீண்ட வருஷம் நான் அவங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்த்துக்கிட்ட இருக்கிறாங்க இந்தியாவில். அவர்களுடைய அமைப்பும் கட்டுமானமும் முற்றிலும் வேறுபட்டது. அவர்களுக்கு அரசு நேரடியாக எந்த உதவியும் செய்வதில்லை. நேரடியாக அவர்களுக்கு கொடுப்பனமோ அல்லது அவர்களுக்கு தேவையான வீட்டு வசதியோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு மற்ற எந்த வசதிகளும் அவர்கள் செய்து கொடுப்பதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு நீங்கள் இங்கே ஒரு அரசாங்கம் வச்சுக்கலாம், இங்கே அரசாங்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கலாம், நீங்கள் உங்கள் ஸ்கூல் அமைச்சிக்கலாம், இந்த மாதிரியான உரிமைகளை கொடுக்குறாங்க. ஆனால் அரசாங்கம் நேரடியான உதவிகளை செய்கிறதில்லை. ஏன்னு கேட்டால் திபெத்திய மக்களுக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க. சோஷியல் அசெட்ஸ், கம்யூனிட்டி அசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. டிசிவி, டிபெட்டியன் சில்ட்ரன்ஸ் வில்லேஜஸ் நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போது எந்த திபெத்திய மாணவனும் படிக்காமல் போகவே முடியாது. ஏன்னா அவங்களே பார்த்துக்கிறாங்க. இதுக்கான அரசு உதவிகள் கிடையாது. அவங்களே ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே அவங்களே ஜென்ரேட் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடியவங்களை வச்சு அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. அரசு உதவிகள் கிடையாது. தர்மசாலா உலகம் முழுக்க இருக்கிற நிதி உதவியை அனுமதிக்கிற வேலை இந்தியா செய்ய இருக்கு. அது இந்த தமிழக அகதிகளுக்கும் அந்த வசதி இருக்கு, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ தமிழக அகதிகள் 2006ஆம் ஆண்டு வரை 50,000 பேர் தான் முகாமில் இருந்தாங்க. 2006 2009 வரைக்கும் 20,000 பேர் அதிகமானாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ப்ரொடெக்டட் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஒன்று, இது எப்படி ஆரம்பிக்குது? 83ஆம் ஆண்டுலேருந்தே வந்து முகாம்கள் அமைக்கிறாங்க. 90 எல்லாம் போயிடுறாங்க, 91 திரும்பவும் வராங்க. இப்போ இவர்களுக்கு வந்து ஒரு கட்டுமான அமைப்பு இந்தியாவில் இருக்குது. அவர்களுக்கு மாதம் கொடுப்பணம் கொடுக்குறோம். எப்படி சொல்கிறீங்க? இப்போ வந்து ஒரு வயதுக்கு 18 வயதுக்கு மேலானவருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது கீழே ஒரு 450, மொத்தமாக 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு 2000 ரூபாய்க்கு குறையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சலுகைகள் நேரடியாக முகாமுக்கு போகுது. இது ஒரு கட்டமைப்பு இருந்தால்தான் நேராக போக முடியும்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இரண்டாவது, ஏற்கனவே ஒரு தடவை கையை சுட்டுக்கிட்டு தான் இந்தியா பார்க்குது. நண்பர்கள் சொன்ன மாதிரி அந்த பயம் இன்னும் இருக்குது இந்தியாவுக்கு, புலிகளை போல அப்படி. ஆனால் அதே சமயத்தில் படித்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சட்டம் மூலமாகவே, சட்ட ரீதியாகவே ஒரு MA படித்தான், BA படித்தான்னா நேரடியாக வேலைக்கு போகலாம். அந்த யாருமே அவங்கள தடுக்கிறது கிடையாது. வெளிப்பதிவில் ஏகப்பட்டவங்க இருக்காங்க. முகாமில் இருந்துக்கிட்டு வேலை செல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அனுமதியும் இருக்குது. எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஒரு சிலர் தான், இது வந்து எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் ஈடுபடுறாங்க. இந்த ஆஸ்திரேலியா விஷயத்திலேயே நிறைய பேர் முகாம் சம்மந்தப்பட்டவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முகாமில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க தான் மார்க்கெட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க மக்களை. இப்போ ஒரு கட்டமைப்புக்குள்ளார வச்சிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது. ஆனால் இவங்க வெளியே போகலாம். இப்போ மற்ற அகதிகள் யாருக்குமே இலவச வீடு, இலவச மின்சாரம், வருடத்துக்கான துணிமணி, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கப்படுறதில்லை. இதெல்லாம் இருந்தால் வேறு எந்த நாட்டிலையுமே அகதிகள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் கொடுப்பணம் வாங்கினீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் யூ cannot ஒர்க், அப்படி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. தமிழக அகதிகளுக்கு அந்த நிலை கிடையாது. நீங்கள் இந்த சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு மேலதிகமாக வேலையும் செய்யலாம். நீங்கள் சொல்லலாம், நிறைய பேர் PG படிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிறான், எனக்கு நிறைய பேர் PG படிச்சுட்டு வந்து கார்பெண்டராக இருக்காங்க. அந்த கேள்வி நீங்களே கேட்டீங்க. ஏன்னா அது இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. ஒன்று, முடித்தவுடன் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து, அவன் பெயிண்டராக இருந்தால் ஒரு நாளைக்கு 500 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா சம்பாதிக்கிறான். அதே வேலை இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கூட கிடையாது. 10 நாட்கள் 20 நாட்கள் வேலை செய்தால் போதும். ப்ளஸ் கேம்ப் செக்கிங் இருக்குது. அது இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை. கேம்ப் செக்கிங் சந்தேக கண்ணோட பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு லீகல் என்டிட்டி. அது எங்கேயாவது இடத்துல ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சாகணும். அதுக்காக கேம்ப் செக்கிங் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. கேம்ப் செக்கிங் இருக்கும்போது இவர்கள் வேலையை விட்டுட்டு வரணும். இங்கே இது மாதத்தில் 2 நாள் நடக்குது. படிக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் இருக்குது. படிக்கிறவங்க இந்த கல்லூரியில் படிக்கிறேன் நான் திரும்ப போக தேவையில்லை. இப்போ சமீபத்தில் ஈழ போராட்டத்துக்காக அல்லது நம்ம பயங்கரமாக கல்லூரி மாணவர்கள் போராடிக்கிட்டு இருந்த அந்த பீக் டைமில், அவர்களுக்காக போராட்டிருக்க பீக் டைமில் கும்மிடிப்பூண்டியில் 53 பேரை காணோம். எங்கே போனாங்கன்னே தெரில. 53 பேரை காணோம் கும்மிடிப்பூண்டி முகாமில். எங்கே போனாங்க? அந்த மாத கடைசியில் ஆஸ்திரேலியாவுக்கு போய் கப்பலில் பிடிபட்டாங்களா. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த நெட்வொர்க்கை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து வேறு யாரோ தமிழக அகதிகளை வந்து முன் வச்சு வேறு யாரோ சம்பாதிக்கிறாங்க இதில் காசு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி பாலி ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இது பாலி ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆள் கடத்தல் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதில் வந்து அதான் முதல்ல சொன்னேன், ஒன்று ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட் ஒன்று பார்க்கணும், மனிதாபிமான ரீதியில் ஒன்று பார்க்கணும். இல்லை இந்த தலைவர் நீங்கள் வேற ஒரு தர கொண்டு போயிருக்கீங்க. அது என்ன கூடுதல் தகவல் அப்படிங்கிறத பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இல்லை இப்போ இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை, அது பிறகு தொடர்ந்து பேசலாம். ஏன்னா யார் அழைத்து போகிறார்கள், அதனால் யாருக்கு லாபம் என்கிற ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறோம். அந்த கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம். விவாதம் இடையே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாதம் இடை தொடர்கிறது. ஈழ அகதிகள் தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி நடுக்கடற்பரப்பில் ஏறக்குறைய 6000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் எந்த நம்பிக்கையில் புறப்பட்டு போகிறார்கள் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். புதுவையிலிருந்து சக்திவேல் என்கிற ஒரு முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர், இவர் ஏறக்குறைய 9 முறை ஈழ அகதிகளை இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவிற்கு ஏற்றி வைத்ததில் ஒரு பங்கு இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவர் மீது சர்ச்சை இருந்தது. அவர் இது தொடர்பாக நமக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த பயணத்திற்கு ஒரு இயந்திர படகினை இங்கிருந்து எடுத்து செல்வதற்கு குறைந்தபட்சம் அந்த இயந்திர படகினுடைய செலவு 20 to 35 லட்சம் ரூபாய் ஆகும். அதோடு மட்டுமல்லாமல் அவளுக்கு பயணத்திற்கு தேவையான பல்வேறு பொருட்களையும், அவர்கள் இங்கிருந்து செல்கின்ற காலம் சுமார் 1 மாத கடல் பயணம், மிகவும் ஆபத்தானவும் மோசமான பயணமாக அந்த பயணம் இருந்தபொழுதும் வேறு வழி இல்லாமல் உயிரை பணைய வைத்து இந்த மக்கள் இங்கிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி செல்கின்றார்கள். இதற்காக ஒவ்வொருவரும் ஒரு 50 அல்லது 60 பேராக இங்கிருந்து சேர்ந்து ஒரு படகிலே பயணிக்கிறார்கள்.
அந்த படகுக்கு தேவையான பணம் 30 லட்சம் ரூபாய் இருந்தால் கூட அதை கொடுத்துவிட்டு அதோடு பயணத்திற்கான அத்தியாவசிய பொருட்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவிட்டதோடு மொத்தம் ஒவ்வொருவரும் 70 முதல் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்து சுமார் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்குள்ளாக அவர்கள் போய் சேர முடியும். இதில் கூட பல தடவை அவர்களுக்கு ஏமாற்று வேலை செய்து கொண்டு சில பேர் ஏஜென்ட்டாக இருந்து பணம் அதிக அளவில் பணம் வசூல் செய்து அதிலே அவர்கள் ஒரு பகுதியை சுரண்டி கொண்டு அந்த மக்களை இங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள். அதுபோன்று ஏஜென்ட்டிடம் ஏமாறும் பொழுது ஒவ்வொருவரும் 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு கொடுத்து ஏமாறுகின்றார்கள். ஆனால் தேவையான தொகை சரியான தொகை என்று பார்க்க போனால் குறைந்தபட்சம் 50 முதல் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்தாலே இங்கிருந்து போகக்கூடிய நிலை ஏற்படும். சில நேரங்களிலே அவருடைய பயணம் ஆபத்தாக முடிந்து ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அந்த படகு மூழ்கியோ அல்லது வேறு வழியிலோ அந்த மக்கள் தன் வாழ்க்கையை தொலைத்து உயிரையே மாய்த்துக்கும் நிலை ஏற்படுகின்றது. இங்கேருந்து அங்கே போகிறவங்க எல்லாருமே அவங்க எந்த வேலை கிடைக்குன்னு போகவில்லை. இங்கேருந்து போகிறவங்க இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் ஒரு 10 போட்டு இங்கேருந்து போகுதுனாக்கா 8 போட்டு தான் போய் சேராங்க. அந்த 8 போட்டு போய் சேர்ந்த உடனே அந்த ஆஸ்திரேலியா எல்லை தொட்ட உடனே அந்த நாட்டில் இருக்கிற 200 நாட்டிக்கு மைல் அது தொட்ட உடனே ஆஸ்திரேலியாவுடைய கடற்படை அந்த மக்களையும் அந்த படகையும் கைது செய்து கொண்டு போய் அங்கே முகாம் அமைக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா காடுகளிலே அந்த பகுதியில் கூடாரம் அமைத்து அவர்களுக்கு சுமார் ஒரு 6 மாதம் வரையிலே நம்ம இந்திய பணத்தளவிலே சுமார் 40,000 அளவுக்கு அவர்களுக்கு தொகை கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் அந்த தொகையை வைத்துக்கொண்டு சுமார் 6 மாதம் அவர்கள் அந்த முகாமில் இருக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்களை படிப்படியாக ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களுக்கு நாட்டு குடியுரிமை கொடுக்கப்படுகின்றது. அதன் பிறகு இங்கிருந்து செல்லக்கூடிய அகதிகளாக போய் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் கிளம்பி வந்து இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற தன் சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து செல்கிற நிலை நடைபெற்று வருகின்றது. நன்றி சக்திவேல். செந்தூரன் சார், இந்த பிரச்சனையில் இந்த கேட்க வேண்டிய கேள்வி, இத்தனை லட்சங்களை கொடுக்கிற அளவிற்கான தொகை எங்கே இருக்கிறது ஈழ மக்களுக்கு, இங்கே அகதிகளாக இருக்கிறவர்களுக்கு? அவர் சொன்னது போல் 50 தொடக்கம் 1 லட்சம் ரூபாய்ங்கிறது என்னை பொறுத்தவரை அவர்களின் உறவினர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் அவர்களின் உறவினர்களை கூடாக பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அல்லது அன்றாடம் வேலை செய்து, என்னை பொறுத்தவரையில் இவர்கள் வேலை செய்து அவ்வளவு தொகை சேர்ப்பது என்பது சாத்தியப்படாத விடயம். தோழர் சொன்னது போல் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளத்துக்கெல்லாம் அங்கே வேலைக்கு போகிறதுக்கு யாருமே இல்லை. காலைல 6 மணிக்கு வெளியில் போனால் அன்றைக்கி 6 மணிக்கு உள்ளுக்கு வந்தே ஆகணும். ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்கா அங்கே கேம்புக்கு வரணுங்கிற செயல்பாடெல்லாம் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை. குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுறதை தவிர எல்லா நபர்களுக்கும் அங்கே கொடுக்கப்படுறதில்லை. படிப்பு கூட எத்தனையோ மாணவ மாணவிகள் படிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான அவர் நேரடியாக போயிட்டு கேம்பை பார்த்தாரா பார்க்கலையான்னு சொல்லி தெரியலை. அவ்வளோ கெடுபிடிகள் மத்தியில் அங்கே இருக்குது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே அந்த பணத்தொகையை வாங்கி கொண்டு இப்படியாக செல்ல முற்படுகிறார்களே தவிர மற்றபடி அன்றாடம் மாதத்துக்கு 2000 ரூபா காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் 2000 ரூபாயில் வாழ்க்கை தரம் என்ன மாதிரி இருக்கும்? இன்றைக்கி ஒரு சும்மா சாதாரண ஒரு அரிசியே 40-50 ரூபா போகுது. 2000 ரூபாயில் ஒரு குடும்பம் வாழ முடியுமெண்டா அந்த குடும்பம் எப்படி வாழுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். கேள்வி கேட்க விரும்புகிறேன். சோமு சார், உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆஸ்திரேலியாவிற்கு வர வேண்டாம் என நீங்க ஏற்கனவே ஒரு முறை சொன்னீங்க. ஆனா யார் கொடுக்கிற நம்பிக்கையில் இல்ல இந்த பயணங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? ஏன்னா வேறு ஏதோ சில சக்திகள் இருப்பதாக கிளாஸ் சில விஷயங்களை முன்வைக்கிறார். ஆழ்கடத்தல் என்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுற அளவுக்கு நீங்க எதை அப்படி பாக்குறீங்க? அந்த பயணத்திற்கு பின்னணிய நான் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த நாட்டிற்கு அகதிகளாக வருவதற்கு எல்லா அகதிகளுக்கும் உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கு அங்கே இந்த படகின் மூலம் வருவதனால் அவர்கள் அகதிகள் அந்தஸ்து கோருகிற சட்டத்தை கடுமையாக்கி இருக்கிறார்கள். முன்பெல்லாம் அவர்களுக்கு கெடுபிடி இல்லாத நிலை இருந்தது. இப்பொழுது முகாமிலேயே 6 மாதம் 1 வருடம் தங்கியிருக்க வேண்டிய நிலை. முகாமிலே இருப்பவர்களுக்கு சுகாதார வசதி, அவர்களுக்கு உணவு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய அகதி விண்ணப்பம் உடனடியாக அவர்கள் தீர்விலே கொண்டு வருவதில்லை. முன்பெல்லாம் 1 வருடத்திலே அகதிகளாக உள்ளவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு வெளியிலே அவர்களுக்கு வேலை செய்கிற உரிமையை கொடுத்து வெளியிலே அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது இந்த தொகை அதிகமாக வந்ததனால் அரசாங்கம் அரசியலாகவும் அது மாறியதனால் அவர்கள் சட்டத்திட்டத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகிலே ஒரு இனம் அகதியாக போகிறது என்றால் சுயலாபத்திற்காக போவதாக யாரும் எண்ணிவிடக்கூடாது.
ஏனென்றால் நான் முன்பே கூறினேன், உலகத்தில் எல்லா மக்களும் அந்தந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற உள்நாட்டு யுத்தத்தினால் அகதிகளாக போயிருக்கிறார்கள். ஈழத்திலே இருப்பவர்களுக்கு இது தவிர்க்க முடியாத ஒன்று. மேலும் 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே அகதிகளாக அந்த இனம் வாழ்ந்து இருக்கிற பொழுது அவர்களுக்கு இன்னமும் சரியான ஒரு தெளிவான நிலை இங்கு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் எங்காவது போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மோசமான ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடிவெடுக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் தொகை அதிகமானதால் அரசாங்கம் பல்வேறு கெடுபிடிகளை வைத்திருக்கிறது. முன்பு அவர்கள் மெயின்லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவின் பிரதான பகுதிகளுக்கு அழைத்து செல்லாமல் ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்கிற தீவுகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். சில தீவுகளிலே வசதிகள் மிக குறைவாக இருக்கிறது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கிற மனித உரிமை அமைப்புகள், அதிலே வெள்ளையர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு இந்த நாட்டிலே குடியுரிமை, இந்த நாட்டிலே தங்குவதற்கான உரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடக்கிறது. ஆனால் இந்த அகதிகள் வருகை அரசியலாக மாறியதனால் அங்கே ஆளும் அரசாங்கத்திற்கு சில சிக்கல் ஏற்பட்டு பல சட்டத்திட்டங்களை மாற்றி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். பாலன் சார், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை என்கிற விஷயம் குறித்து பேச்சே எழ மறுக்கிறது. என்ன காரணம்? பெரிய லெவல்ல கட்சிகளே இதை பத்தி பேசுறது இல்லையே. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆஸ்திரேலியாவுக்கு போகிற பயணத்தை பத்திரிகையிலும் சரி தொலைக்காட்சிகளிலும் சரி சட்டவிரோத பயணம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது சட்டவிரோத பயணம் அல்ல, சட்டம் விரோதமாக இருக்கிறது அவர்களுக்கு. ஆகவே சட்டம்தான் மாற்றப்பட வேண்டும். அடுத்தது, வாழ்வியல் தேடி அவர்கள் செல்கிறார்கள் என்று தயவு செய்து குறிப்பிடுங்கள். வாழ்க்கையை தேடி செல்லுபவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிடுங்கள். சட்டவிரோதமாக செல்கிறார்கள், அதனால் கைது செய்தோம் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். அந்த மக்கள் எந்த சட்டத்தையும் மீறுவதற்கு அவர்கள் இல்லை. எல்லா சட்டத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய இனம் எது? தமிழ் இனம். அவர்களின் தாய்மொழி என்ன? தமிழ் மொழி. அவர்கள் வந்திருப்பது எங்கே? தனது தாய்நாட்டிற்கு. வந்த இடத்தில் அவர்கள் தாய்நாட்டில் சமானமாக நடத்தப்படுகிறார்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் 2ஆம் தரம் அல்ல, 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். குற்றமல்லவா இது? சட்டத்தின் குற்றமல்லவா? அதுதானே சட்டவிரோதம். பாலன் சார், இந்திய குடியுரிமை ஏன் இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது? திரும்ப கேள்வி கேளுங்க. சரியா, இந்திய குடியுரிமை ஏன் இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது? 1953 ஜெனீவா சட்டத்தின்படி அகதிகளாக வருபவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று 14 நாடுகள் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மதம், நிறம், ஜாதி, இனம் எந்த வகையிலும் மனிதன் பாதிக்கப்பட்டால், அவன் உயிருக்கும் மானத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாடுகள் அவர்களை குடிமக்களாக ஏற்றுக்கொள்வோம் என்று கைச்சாத்திட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஃபின்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க், பிரான்ஸ், லண்டன், அடுக்கிக் கொண்டே போகலாம், இத்தாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து, எல்லா நாடுகளும் கொடுக்கிறது. குடியுரிமை கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் அது. அந்த ஒப்பந்தத்தில் அந்த நாடாக இந்தியா இல்லை. ஆனாலும் இந்தியா ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. அதற்கு எங்கள் எம்பிக்கள், எங்கள் நாட்டு மக்கள், எங்கள் அரசியல்வாதிகள் அதற்கு தோள் கொடுக்க வேண்டும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். கொடுக்க முடியாத ஒரு சிக்கல். தொடர்ந்து பேசலாம் பாலன் சார். புகழேன் சார், இந்த பிரச்சனையில இந்திய குடியுரிமை என்பது இவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருப்பதற்கான அரசியல் என்ன? அதாவது இந்த பிரச்சனையை பேசும்போது நாமளே குற்றவாளியை பார்க்க வேண்டிய ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஒரு 26 கிலோமீட்டரிலிருந்து இங்கே அகதிகளாக வந்தவர்கள், நிர்கதியாக வந்தவர்கள், நம்முடைய உறவுகள், நம்ம தொப்புள் கொடி உறவு என்று வாய்கிழிய சொல்கிறோமே, அவர்கள் நம்மிடம் படுகிற சித்திரவதைகளை தாங்க முடியாமல் ஒரு 8000 கடல் மைல் தாண்டி போய் ஆஸ்திரேலியாவிடம் அடைக்கலம் கேட்கிறார்கள் என்றால் இதுக்கு சட்டம் காரணமா, நம்ம காரணமா, நம்முடைய அரசு காரணமா, தமிழர்கள் காரணமா? இதை ரொம்ப வெட்கத்தோடு நான் குறிப்பிடுகிறேன். நான் ஒருத்தரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் இது. ஒரு 26 கிலோமீட்டரிலிருந்து வந்த உறவை நாம் இங்கே இருந்து ஒரு 8000 கடல் மைல் விரட்டி அடிக்கிறோம் என்றால் எவ்வளோ வக்கர புத்தி படித்தவர்களாக, எந்த அளவுக்கு மனிதனையும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். காந்தி பிறந்தவன், புத்தன் பிறந்தவன், மனிதர்களை நேசிக்கணும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்தவன்,
நமக்கு அவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லையா? அவர்களுக்கு நம்மளால் வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? சமூகவியல் அப்புறம் உளவியல் 2 பிரச்சனை. நாம் அவர்களை நம்ம சொந்தங்களாக தொப்புள் கொடி உறவுகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் செயற்கையாக பேசுகிறோம்? அவர்களை நம்முடைய சக மனிதர்களாக நாம் ஏற்கப் போகிறோமா? அவர்களை நம்முடைய சக மனிதர்களாக அரசுகளை விமர்சிப்பதற்கு முன்பாக நீங்க போன இடைவேளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வீடுகளை வாடகைக்கு 20,000 தான் கேட்கிறாங்கிற போது மக்களினுடைய மனப்பாங்கே மாறாத சூழ்நிலையில் அரசுகளினுடைய மனப்பாங்கு மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி? இல்லை, இப்போ இதில் இன்னொரு விஷயம் பாருங்க. போர் முடிந்த பிறகு 2009க்கு பிறகு இங்கே அகதிகளுக்கான ஒரு அமைப்பை நடத்துகிற எங்களுடைய நண்பர் ஒரு பெரியவர் அவர் சொன்னார், இங்கே பிறந்து அந்த மண் என்ன கலர்னு கூட தெரியாத குழந்தை கூட இப்போ ஈழத்துக்கு திரும்பி போக விரும்புகிறது என்றார். 2009 போருக்கு பிறகு இன்னைக்கு வரை இந்த 4 ஆண்டுல ஈழத்துக்கு திரும்பி போனவர்கள் 11,000 பேர் தான். வெறும் 11,000 பேர். ஒரு 100% 8% பேர் போயிருக்கிறார்கள். மற்ற யாரும் போகிறதுக்கு தயாரில்லை. ஏனென்றால் அங்கே திரும்பி போவதற்கான சூழ்நிலை இல்லை. அவர்களை அந்த அரசு வரவேற்கவில்லை, அங்கே இருக்கிற சூழல் வரவேற்கவில்லை. அவருடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அவருடைய வீடுகளில் இராணுவம் குடியிருக்கிறது. அவர்கள் எப்படி போவார்கள்? இதை நாம் தட்டி கேட்க வேண்டாமா? இங்கிருந்து வேண்டாம், அந்த இடத்தை காலி பண்ண அந்த இராணுவத்தை நாம் சொல்ல வேண்டாமா? அப்படி சொல்லாமல் நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒன்று, அவர்கள் கௌரவத்துடன் அவர்களுடைய தாய் மண்ணுக்கு திரும்ப நாம் வழிவகுக்க வேண்டும். இலங்கையை செவுளில் அறைந்து நாம் இதை கேட்க வேண்டும். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கிராஸ் சில முக்கியமான விஷயங்களை முன்வைத்து பேச விரும்பினார். அந்த விஷயங்கள் என்னங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு விவாதம் இடையே தொடரும். இலங்கை அகதிகள் முகாம்களில் இருக்கிற ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது பூதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் போகிறவர்கள், குறிப்பாக ஆஸ்திரேலியாவிற்கு கடல் வழியாக செல்லப்படுகிற இந்த பயணம் என்பது மிகப்பெரிய அளவில் பேராபத்தை உண்டாக்கும் என தெரிந்தும் அவர்கள் பயணப்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்றைய விவாதம் இடையே பேசிக் கொண்டிருக்கிறோம். கிளாஸ் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு சில 3 கேள்விகள் இருக்கு. செந்தூரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைத்திருந்தார். முதல் கேள்வி, உளவுத்துறையினுடைய அதீதமான ஃபோர்ஸ், வெளியிலிருந்து கொடுக்கப்படுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அழுத்தமும் அந்த வகையிலான பிரச்சனைகளையும் தாங்க முடியாம தான் போறாங்க அப்படின்னு என்ன வகையிலான விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு? அடுத்த கேள்வி கேட்டுருங்க. 2வது கேள்வி, இந்தியாவில் இந்திய அரசு இவர்களுக்கான குடியுரிமைக்கு 30 ஆண்டு காலமாக தயங்கி கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இந்த குடியுரிமை கொடுத்தார்கள் என்றால் இவர்களுக்கான சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? 3வது, ஒருவேளை குடியுரிமைக்கான வாய்ப்பே இங்கே இல்லாத பட்சத்தில் அகதிகளினுடைய இந்த பயணப்பாடுகள், ஆஸ்திரேலியாவுக்கு பயணப்பாடுகள் தடுக்கப்படுவதற்கானவோ அல்லது நிற்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. முதல்ல செந்தூரன் சொன்ன கருத்துக்களை நம்ம கட்டாயம் மறுத்தாகணும். முகாம்களுக்கு போனாரா அப்படின்னு கேட்டார். அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய 111 முகாம்களில் கிட்டத்தட்ட 100 முகாம்களுக்கு மேலே நான் போயிருக்கிறேன். அண்மையில் கூட போயிட்டு வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி முகாமில் இருக்கக்கூடிய நிலைமை பார்த்திங்கன்னா, அரசனுடைய நெருக்கலும் உளவுத்துறையினுடைய நெருக்கலும் இவர்கள் சொல்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நெருக்கடி இருக்குது. அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி கியூ பிரிவினர் எதுக்கு உருவாக்கப்பட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. இது ஒரு பாதுகாப்பின் அடிப்படையில் இருக்குது. ரெண்டாவது இந்த இடைக்கேள்வி, கியூ பிரிவினருக்கான தேவை இப்போதும் இருக்கிறதா? இல்லை, இப்பொழுது அந்த தேவை இல்லை. வேறு மாதிரியான நிர்மாணிப்புக்குள்ளார வந்துடலாம். சிவில் போலீஸ் ஃபோர்ஸ்க்குள்ளார நம்ம வந்துடலாம். இப்போ கியூ பிரிவினர் ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டவர்கள். அந்த உளவுத்துறையே இங்கே நம்ம உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அதை தாண்டியும் இந்த ஆள்கடத்தல் நடக்குதுங்கிறது வேறு. அதை நம்ம அப்புறமா பேசுவோம். இது ஒன்று. ரெண்டாவது, குடியுரிமை பிரச்சனை. குடியுரிமை பிரச்சனை இந்தியாவில் கட்டாயமாக அது கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருந்து இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் திரும்ப இந்தியாவுக்கு வந்தவர்கள் நிறைய பேர் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெய்சால்மரில் அவர்களுக்கே 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இருக்கா இல்லையான்னு சொல்லி முடிவு சொல்கிறாங்க. இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, முதலாவது கிட்டத்தட்ட 4-5 லட்சம் மக்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அல்லாத, இந்தியாவை சாராதவர்கள் இந்தியாவுக்குள்ளார இருக்காங்க. எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே இந்த குடியுரிமை கேட்கறதுக்கான முதல் வாய்ப்பு. இரண்டாவது, குடியுரிமை அப்படின்னு நீங்கள் பேசிட்டிங்கன்னா இன அழிப்புக்கு வித்துட்டுருவீங்க. இலங்கையினுடைய இன அழிப்புக்கு நீங்களே வித்துடுறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா,
உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் தான் உங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துட்டாங்கல்ல, இங்கே எதுக்கு தனிநாடு கேட்குறீங்க, இங்கே எதுக்கு வந்து சட்ட தனியான ஒரு பிரதேசம் கேட்குறீங்க, பிரதேசவாதம் பேசாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு ஒரு பிளான்டு ஜெனோசைடுக்கு இது ஒரு வழிவகுத்துரும். இதுக்கான மாற்று வழிகள் நிறைய இருக்குது. என்ன மாற்று வழி இருக்குது? குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் எந்த நாடுமே ஆப்கானிஸ்தானை தவிர வேறு யாருமே 1951க்கான அகதிகள் பிரகடனத்தில் கையெழுத்து இடலை. அப்போது ஒரு ரீஜனல் ஃபோர்ஸ் ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஜூலியஸ் நேரேவுடைய தலைமையில் என்ன நடத்துனாங்கன்னா OAU ஆர்கனைசேஷன் ஃபார் ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு மிக அருமையான ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்து அந்த நாடுகளுக்குள்ளார எங்கே வேணால் போகலாம். ருவாண்டாவில் பிரச்சனையா, நீ ருவாண்டாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போகலாம், கென்யாவுக்கு போகலாம். கென்யாவில் பிரச்சனையா, கென்யாவிலேருந்து ஜிம்பாப்வேக்கு போகலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, வேணுங்கும் போது வரலாம், போயிடலாம். அதே மாதிரி ஆசியான் நாடுகளில் ஒரு அருமையான இன்னைக்கு ஒரு முன்மாதிரியை முன் வச்சிருக்காங்க. பாஸ்போர்ட் தேவையில்லை, வீசா தேவையில்லை, எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். இது வந்து ஆசியானில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்துலேயுமே, பிலிப்பீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே ஒரு நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு நாட்டிற்கு விசா இல்லாமல் வெறும் அவங்களுடைய பிரஜா உரிமைக்கான அந்த அட்டையை வச்சு மட்டுமே போயிட்டு வரலாம். இந்த மாதிரி பிராந்திய அளவில் நம்ம முடிவுகளை எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர் புகழேந்தி சொன்ன மாதிரி குறிப்பாக இந்தியாவுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. என்ன பங்கு இருக்குது? இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை கை கட்டி வாய் மூடி பார்த்துக்கிட்டு இருக்காம அங்கே வந்து மனித உரிமைகள் மீறப்படும் பொழுதும் குறிப்பாக இந்த சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தி அங்கே வந்து இங்கே குறிப்பாக இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. அங்கே எலெக்ஷன் வரும்பொழுது கண்டிப்பாக 13வது சட்ட திருத்தத்தை அங்கே கொண்டு வந்து அந்த மாறுதல்களை ஏற்படுத்த அவங்களுடைய கௌரவம் உயர். இப்போ இந்த பிரச்சனையில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக அகதிகளை குடியுரிமை பெற்றவர்களாக ஏற்க மறுக்கிற நாடுகளில் ஐநா சபை தலையிட்டோ இல்லை UNHRC தலையிட்டோ எங்கெல்லாம் அகதிகளை குடிமை பணிக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லது எந்த குடிமகன்களாக ஏற்கிறார்களோ அந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற வேலையை ஐநா சபையிடம் இந்தியா கொடுக்க தயங்குவது இல்லை. கொடுக்க தயங்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நடந்தது வந்து பங்களாதேஷ் அந்த பாகிஸ்தான் வார், இந்தோ பாகிஸ்தான் வாரில் என்ன நடந்ததுன்னா, அங்கேருந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் மக்கள் வந்து இங்கே வந்தாங்க. அப்போது இந்தியா என்ன பண்ணுச்சு, UNHCR போய் அணுகிச்சு. இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எங்களை வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்க. அப்போது UNHCR என்ன சொல்லிடுச்சுன்னா, 1951க்கான சட்டத்தில் நீ கையெழுத்து போடு அல்லது 1967 புரோட்டோகாலில் கையெழுத்து போடு, அப்போ நாங்கள் உள்ளே வரோம்னா. இந்தியா சொல்லிச்சு, இங்கே பார் அதை விட நாங்கள் பெரிய நாடு, அதை நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்லி ஒரே வாரத்தில் அத்தனை பேர்த்தையும் திரும்ப அனுப்புனாங்க. அந்த நாட்டில் உலகத்திலேயே எங்கேயும் நடந்ததில்லை இது. இப்படி நடந்ததுனால UNHCR இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான், UNDPயோட ஒரு ப்ராஜெக்ட். இவர்களுக்கு முகாமுக்கு செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. UNHCR நேபாளில் வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, நீங்கள் சொன்னதை செஞ்சுருக்காங்க. 1 லட்சம் அகதிகளை ஆஸ்திரேலியா, நார்வே, ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகளுக்கு அவர்கள் பொறுப்பெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, அகதிகள் எங்ககிட்ட இருக்க வரைக்கும் எங்கள் பொறுப்பு, நாங்கள் அவங்கள பார்த்துக்குவோம், பாதுகாத்துக்குவோம், நீங்கள் அதில் தலையிட வேண்டாம்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. நல்லாவும் பார்த்துக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு செலவு பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கி எப்படி போட்டி வந்துருச்சுன்னா, எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் அதிகமாக செய்கிறேன்னா நீ அதிகமாக செய்கிறா, அந்த போட்டி மனப்பான்மையில் ஒரு ஹியூமானிட்டேரியன் லெவலில் பார்க்குறமே தவிர ரைட்ஸ் லெவலில் அதை பார்க்குறதில்ல. உரிமை சார்ந்து அதை பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி. இப்போ இந்த தீர்வு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு இந்திய குடியுரிமை என்பது ஒரு தீர்வு இல்லை, இது வரைக்குமே கிடையாது. ஏன்னா அவர்கள் நிர்மாணிக்கப்படக்கூடிய சட்டம் வந்து கடவுச்சீட்டு சட்டமும் நம்முடைய குடியுரிமை சட்டமும் மட்டும்தான் அவங்களை வந்து நிர்மாணிக்கிறோம். அதை தாண்டி இவர்களை வந்து சிட்டிசன்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்தியாவில், இப்போதைக்கு இல்லை. இது மாறலாம், மாறதுக்கான வாய்ப்புகள் வருமா இல்லையான்னு அடுத்த 10 ஆண்டுகள் ஆனாலும் நமக்கு தெரியாது. உச்சநீதிமன்றம் 2007 இந்த அகதிகளுக்கான குறைந்தபட்ச ஒரு திட்டங்களை உருவாக்கணும்னு ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் என்.எஸ். பகவத் தலைமையில் ஒரு டிராஃப்டை உருவாக்கி அந்த டிராஃப்டோட பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த டிராஃப்டின் மூலமாக இவர்களுக்கு ஏதேனும் சிறப்பு வழி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறா? மத்திய அரசு அதை இனிஷியேட் பண்ணாங்கன்னா சிறப்பு வாய்ப்புகள் எல்லாமே ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் தான் கிடைக்குமே, ரைட்ஸ் பேஸ்டாக கிடைக்காது. ரைட்ஸ் பேஸ்டாக இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய அகதிகள், ஆப்கான் அகதிகளும் மற்றும் சின் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய பர்மாலிருந்து அகதிகளுக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டெஃபினிட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வீசா, இன்டெஃபினிட் ஆஃப் ஸ்டே பெர்மிட், ஒர்க் பெர்மிட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல அடையாளம். UNHCR-ஐ சார்ந்த குஸ்தாவோ, நம்மளுடைய அன்டோனியோ குட்டாரெஸ் தான் ஐநா சபையினுடைய தலைவராக இருக்குது. ஐநா சபையினுடைய அகதிகள்
பிரிவினுடைய தலைவராக இருக்கார். அவரே வந்து இந்தியாவை பாராட்டியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? இந்த நீங்க சொல்ற இந்த ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கும் பர்மா அகதிகளுக்கும் பிடித்த அந்த சிறப்பு அங்கீகாரத்தை ஈழத்தமிழர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, வாய்ப்பு ஏற்கனவே இருக்குது. இங்க ஏற்கனவே இருக்கு. இலங்கை தமிழ் அகதிகள் இங்க இருக்கவங்க எங்க வேணா வேலைக்கு போகலாம், அது தடை கிடையாது. சாஃப்ட்வேர்ல வேலை செய்யலாம், முகாம்களுக்கு எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல மறுக்கப்படுறது இல்லை. அவர்களாக இப்போ என்ன பிரச்சனை, முகாமில் படிச்சிருக்காங்க, 1500க்கு மேலே கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நடந்து முடிந்த தேர்வில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மாணவி 490 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 500க்கு 1127 மதிப்பெண் ஒரு மாணவர் எடுத்திருக்கிறாரு 12ஆம் வகுப்பு தேர்வில். படிப்புக்கு அப்படிங்க கல்வியை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை இருக்குன்னா ஸ்கில் டெஃபிசிட். ஒரு பக்கம் படித்து முடிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படித்ததுக்கு தகுந்த ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த ஸ்கில் டெஃபிசிட் இருக்கு. ஸோ அந்த வகையிலான பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசு முன் வந்தாலே பொருளாதார ரீதியான மாற்றம் கண்டிப்பா. ஆனால் பொருளாதாரம் மட்டும் இதுக்கான வழி கிடையாதுங்க. இதுக்கு வந்து அரசியல் தீர்வு, பொருளாதார தீர்வு வந்து எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வராது. அரசியல் தீர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு. தொடர்ந்து பேசலாம். புகழேந்தங்க சார், உங்களுடைய இறுதி கருத்தை முன்வைக்கலாம். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக இந்திய அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா கிளாசன் வந்து ஒரு தெற்காசிய அளவிலான அரசியல் சூழ்நிலை இங்கே முன்வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கான அகதிகள் குறித்த நம்முடைய புரிந்துணர்வுகளை மாற்ற முடியும், நடைமுறை சாத்தியம் என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்ப்பு என்ன? இந்தியா என்ன செய்யணும், அதாவது அவங்க உதவியே பண்ண வேண்டாம், உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் அந்த மக்களுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்திய அரசுடைய இன்றைய நிலையை. ஒரு சரியான தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா நயவஞ்சக நாடகம்ங்கிறதான் சொல்லணும். ஏன்னா அங்கே வந்து இராணுவத்துடைய தாக்குதலுக்கு பயந்து உயிருக்கு அஞ்சி எங்களுடைய சொந்தங்கள் இங்கே அகதிகளாக வருகிறார்கள். நீ அந்த இராணுவத்தினரை அழைத்து அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கிறாய், அதற்காக அவர்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை இங்கே அமைத்து கொடுக்கிறாய். இல்ல, அவர்களால் அடித்து விரட்டப்பட்ட அந்த அகதிகளை எப்படி நடத்துகிறாய்? அதான் நயவஞ்சக நாடகம். இந்த இரட்டை வேடம் இல்லாமல் அவர்கள் உதவியே பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இதற்காக குரல் கொடுப்பார்களா? இந்த பிரச்சனைக்காக குறைந்தபட்சமாக தமிழக கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பார்களா? ஆமாம், ஒன்றா சேர்ந்து குரல் கொடுப்பார்கள். தனித்தனியாக குரல் கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாரும் ஒரு தனித்தனியாவது குரல் கொடுத்திருந்தால் எதுவும் மாற்றங்களையாவது முன்வைத்திருக்க முடியும் அப்படின்னு கேளுங்க. இந்த அரசியலுக்கு நான் வரவே இல்லை. எல்லாம் ஒன்றா சேர மாட்டாங்களா, ஒன்றா சேர்ந்து கொடு அந்த நானும் சொல்றேன்னா தமிழனுடைய மனநிலையே வேற மாதிரின்னு சொல்றேன். குறைந்தபட்சமாக ஈழ மக்களுக்காக குரல் கொடுக்கிற அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழ அகதிகளினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக இந்திய அரசு இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டெப் பண்ணணும்னு குறைந்தபட்சமாக எல்லா கட்சிகளையும் தனித்தனியாக கூட யாரும் கேட்கல. இல்ல, அதற்காகவாவது ஒன்றா சேரணும் அப்படின்னு நான் உண்மையாக விரும்புறேன். நன்றி புகழேந்தி சார். பாலன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக செய்யப்பட வேண்டியது என்ன? மிக சுலபமான விஷயம். இது ஒன்றும் பெரிய இடியாப்ப சிக்கலே இல்லை. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்னார் குடியுரிமைக்கான வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் திருத்திக்கணும் நண்பரே. இங்கே குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சரித்திரம் தெரியாது. 1964ஆம் ஆண்டு சிரிமா அவர்களும் சாஸ்திரி அவர்களும், எங்கள் பெருமதிப்புக்குரிய சாஸ்திரி அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நாடற்றவர்கள் இலங்கையில் 7 லட்சம் பேர். அதில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் 4 லட்சம் பேருக்கு இலங்கை குடியுரிமையும், இந்திய வம்சாவளி மக்கள் அவர்கள் 4 லட்சம் பேர் இலங்கை அரசு குடியுரிமை வழங்க வேண்டும், 3 லட்சம் பேருக்கு இந்தியா வழங்கும் என்று சொல்லி இந்தியா அந்த நாட்டிலேயே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கி இங்கே அழைத்து வந்து நீலகிரியிலும் பல இடங்களிலும் குடியேற்றி இன்று அந்த மக்கள் 20 லட்சம் 30 லட்சம் என்று பெருகி எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக பல வகையிலும் மேலோங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைப்பட்ட சாதிகளாக இருக்கவில்லை, பிள்ளைக்குட்டிகளாக வந்தவர்கள். திறந்த இந்திய அரசாங்கம் முயற்சி எடுத்தால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு வாய்ப்பு ஏற்கனவே சாஸ்திரி அவர்கள் வழிகாட்டி இப்போது இருக்கிற அரசியல் சூழலில் இந்திய அரசாங்கம் இவர்கள் சொன்னால் மத்திய அரசில் இவர்களுக்கு குடியுரிமை வழங்குகள் என்று சொன்னால் அத்தனை பிரச்சனையும் ஓடி போகும். அகதிகள் முகாம்களின் இரும்பு கதவுகள் உடைந்தெறிந்து விடும். அத்தனை சலுகைகள் என்ன சலுகைகள், உரிமைகள் பெற்ற மக்களாக வாழ்வார்கள். நன்றி பாலன் சார். செந்தூரன், உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் உடனடி தேவையாக இருக்கிறது இந்த மாதிரியான குறைந்தபட்ச உயிரை பணயம் வைக்கிற பயணங்களை தவிர்ப்பதற்காகவாவது? என்னை பொறுத்தவரையில் குடியுரிமை தஞ்சம் கொடுக்கப்படுவது என்பது சாத்தியப்படுகின்ற விடயம் அல்ல என்பது தெளிவாகிவிட்டது.
ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுப்பதற்கான ஒரே வழி UNHCR என்ற அரசு சார்பற்ற நிறுவனம் நேரடியாக திறந்தவெளி முகாம்களுக்கு சென்று அங்குள்ளவர்களின் தகவல்களை திரட்டி மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகளில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களுக்கு எப்படியாக குடியுரிமை தஞ்சம் கொடுக்கப்படுகின்ற நாடுகளுக்கு செல்வதற்கு அவர்கள் ஆயத்தங்களை செய்து கொடுக்கின்றார்களோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் திறந்தவெளி முகாம்களுக்கு சென்று அவர்களின் தகவல்களை திரட்டி குடியுரிமை தஞ்சம் கொடுக்கின்ற நாடுகளிடம் அவர்களை அனுப்பி அந்த போல நாடுகளுக்கு செல்வதற்கு இவர்கள் வழிவகுத்து தருவார்களே. ஆனால் இது போன்ற சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற பயணத்தை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருச்சியிலிருந்து மாத்தலை சோமு அவர்களிடம் கேட்கலாம். மாத்தலை சோமு சார், நீங்க ரெண்டு வகையான மக்களை பார்த்திருக்கீங்க. ஒன்னு அடிபட்டு மிதிபட்டு வாழ்க்கையை இழந்து வாழ்க்கைக்காக இன்னொரு நாட்டிற்கு பயணப்பட்டவர்களை பார்த்திருக்கீர்கள். அங்க போய் தங்கள் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொண்டவர்களையும் பார்த்திருக்கீங்க. இப்போதும் அகதிகள் முகாம்களில் தங்களது சுயமரியாதை எதிர்பார்த்து கிடைக்கிற வசதிகளையும் தேவைகளையும் தாண்டி உரிமைகளுக்கான குரல் கொடுக்கிற ஆட்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன மாதிரியான தீர்வுகளை நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீர்கள்? முதலில் இந்த உலகம் முழுவதும் இலங்கை அகதிகள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ஈழத்திலே நிரந்தரமான ஒரு தீர்வை இந்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அங்கே நிரந்தரமான ஒரு தீர்வு வருகிற பட்சத்தில் வடகிழக்கிலே வாழ்கிற தமிழர்கள் நிம்மதியான ஒரு அரசியல் கட்டமைப்பில், ஒரு மாநில கட்டமைப்பில் அல்லது மாகாணம் கூடிய கட்டமைப்பில் வாழ்கிற சூழல், சுதந்திர சூழல் அங்கே அமையுமானால் இந்த அகதிகள் பிரச்சனை நின்று போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அது நடைபெறும் சாத்தியம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகளுக்கு இங்கே 30 ஆண்டுகள் வாழ்ந்தும் இன்னும் அகதிகளாக வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கடவுச்சீட்டு கிடையாது. அவர்களுக்கு எந்த வேலையும் வேலை வாய்ப்பும் அரசாங்க வேலையோ அல்லது பெரிய நிறுவன வேலையோ கிடைக்காது. இப்படி இருக்கிற போது அந்த மக்கள் எங்காவது தப்பிச் சென்று வாழ வேண்டும் என்று விரும்புவதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்கிற நாடுகள் எத்தனை என்பதுதான் இன்று கேள்விக்குறி. ஏனென்றால் ஆஸ்திரேலியா அகதிகள் சட்டத்திலே கையெழுத்திட்டிருந்தாலும் அங்கே தொகை அதிகமாக வருவதனால் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கிற பிளவுனாலும் கருத்து வேறுபாடுனாலும் இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாக்குகிற நிலை அங்கு ஏற்பட்டு விட்டது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆஸ்திரேலியா நாட்டிற்கு அவர்கள் வருவதற்கான மூல காரணமே அந்த நாட்டிலே அகதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் சாகிற வரைக்கும் எந்த ஒரு காவல்துறையும் அவரிடம் வந்து நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் என்ற கேள்வி கேட்காது. இன்றைக்கு நான் 20 ஆண்டுகளுக்கு மேல அந்த நாட்டிலே வாழ்கிறேன். காவல்துறை என்னை வந்து உன்னுடைய கடவுச்சீட்டு கொண்டு வா அல்லது பர்த் சர்டிபிகேட் கொண்டு வா, பிரஜாரிமையை கொண்டு வா என்று கேட்கவில்லை. ஏதும் தகராறு ஏற்படுகிற போதுதான் அவர்கள் எங்களுடைய ஐடென்டி கார்டை கேட்கிறார்கள். இவையெல்லாம் அந்த மக்களை கவர்கிற ஒரு விடயம். அங்கே படிப்பதற்கான வசதிகள் உண்டு, வாழ்வதற்கான வசதிகள் உண்டு. அந்த நாட்டிலே வாழ்கிற போது எவரும் கேள்வி கேட்பதில்லை. மக்கள் அந்த நாட்டுக்கேற்ப வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் போன எத்தனையோ இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள். வடநாட்டில் இருந்து வந்த இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதுபோல இந்த அகதிகளும் அங்கே போக விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் போகிற பாதை தான் மிக ஆபத்தான ஒரு பாதை. அந்த பாதையில் இதுவரைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தோனேசியாவில் இருந்து வந்த படகில் கூட அவர்கள் பயணம் செய்து இறந்திருப்பதாக தகவல் தெரிகிறது. எனவே இந்த அகதிகள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் முதலில் அரசியல் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அப்படி அரசியல் பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அகதிகள் பிரச்சனை குறைந்துவிடும். ஒன்றை இப்போது பயணம் செய்து ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம் என இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள், ஆஸ்திரேலியா அரசாங்கத்தினுடைய நிலைமை குறித்த புரிதல் இல்லாதவர்கள், ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் பட போகணும் அப்படிங்கிறதுக்காக பணம் திரட்டி கொண்டிருப்பவர்கள் அல்லது காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? அதாவது அவர்கள், நான் முதலில் கூறினேன், அங்கே சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் முன்பு கேள்விப்பட்டது போன்ற நிலை அங்கு இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு கதவுகள் இறுக்கி மூடப்பட்டு விட்டன. வெகு விரைவிலே புதிய அரசாங்கம் வரப்போகிறது. அப்படி வருகிற பட்சத்தில் இவர்கள் இப்பொழுது கிளம்பி போகிற போது புதிய அரசாங்கத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் எவ்வகையான சட்டங்கள் அங்கே வரும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கதவுகளை இறுக்கி மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது நான் அவர்கள் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அங்கே நடக்கிற நிகழ்வை நான் கூறுகிறேன். அதனால் இனிமேல்
ஏறக்குறைய ஒரு நீண்ட கடல் பயணத்தை போல இந்த ஈழ அகதிகளினுடைய இந்த தப்பித்து போகிற இந்த பயணம் குறித்த ஒரு நீண்ட நெடிய விவாதம் இங்கு நிறைவு பெற்றிருக்கிறது. கிளாசன் அவர்கள் முன்வைத்த மாதிரி இந்த அகதிகளை ஏற்கிறது அல்லது புனரமைக்கிறது அவர்களுக்கான வாழ்வியல் என்பது உலக அரசியலோடு தொடர்புடையது என்பதால் நீண்ட நெடிய பயணங்களை இதற்காக உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற அகதிகள் முகாமில் இருக்கிற ஈழ அகதிகளுக்கு கல்வி உள்ளிட்ட வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான உரிமைகளை கொடுப்பதற்கான விஷயங்களில் இங்க இருக்கிற தமிழக அரசியல் கட்சிகள் ஈடுபட வேண்டும் என்பது வெளியில இருந்து இந்த விஷயத்தை பார்ப்பவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலான கோரிக்கைகளுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் எந்த அளவிற்கு முன்னெடுக்க போகிறார்கள் என்கிற கேள்வியும் முன்வைத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கோ அல்லது ஒரு பர்மே அகதிகளுக்கோ கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற எல்லா சலுகைகளைப் போலவும் மற்ற எல்லா விஷயமான தேவைகளையும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு பூர்த்தியாகிற விஷயங்களையும் ஈழ அகதிகளுக்கும் கொடுக்கப்படுகிற பட்சத்தில் குறைந்தபட்சமான சுயமரியாதையோடு தன் தேவையை பூர்த்தி செய்கிற தன் சுய பொருளாதார சூழலில் நிற்கிற ஒரு சூழலை இங்க இருக்கிற மத்திய மாநில அரசுகள் ஈழ அகதிகளுக்கு உருவாக்கி கொடுப்பதுதான் இந்த வகையிலான பயணங்களை தவிர்ப்பதற்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சன் நியூஸின் விவாத மேடை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப விவாத மேடை @sunnetwork.in என்கிற இணையதள முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா.